வணக்கம் அம்மா. நாங்கள் வந்து ராயல் கிஃப்ட் டோட்டல்கேலேருந்து வரோம். இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளா? எத்தனாவது பிறந்த நாள்? 27. ஓகே. உங்களுக்கு நெருங்கியவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. ஓகே, நாங்கள் யாரா இருக்கும்? ஓ, அது நாங்கள் சொல்லல, நீங்கள் சொல்லணும். வெளியிலேருந்து மந்திக்கலாம், உள்நாட்டிலேருந்து மந்திக்கலாம். யாரா இருக்கும்? எங்கெங்க இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். கனடாவில் யார் இருக்கா? மருமக்கள் எல்லாரும். வேற எங்க இருக்காங்க? திங்கவுல யார் இருக்காங்க? மகள். உங்களோட மகள் பேர் என்ன? அவங்களுடைய சுமதி. சுமதி. பேத்தி லீலா. பேத்தி நிலா. டீலா டீலா டீலா. அவங்க சுவிஸ்ல இருக்கா. வேற யார் எங்க இருக்காங்க? குவைத்தில் இருக்காங்க. யார் அது? அது எங்கள் மகண்ட பிரதாமகண்ட மகள். அவங்களோட பேர்? அதில் டினோசா. என்ன பேர்? டினோசா. டினோசா. ஓகே. நீ யார் இருக்குமென்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் தானே யார் யார் இப்போ கிஃப்ட் எல்லாம் தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சாரிதா லீலா இவங்க 2 பேரும் செய்வாங்க. அதுக்கு உங்களோட பேர் என்னம்மா? லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி, அழகான பேர். ஓகே. அவங்களும் இல்லை. நீங்கள் வேற யாராவது உள்ளூர் நாட்டில் இல்லையா? உள்ளூர் நாட்டில் இப்போ இருக்கிறார் ஒரு மகன், பெறாமகன். ஒரு பேர்? அவர் சொந்த பேர் ஹரிஷ். ஹரிஷ். அவராகவும் இருக்கலாம். யாரா இருக்க முடியும்? அவர் தான் முக்கியமாக இருக்கிறது. வேற யாரும் இல்லையா? இல்லையா? இப்போ இந்த வீட்டில் இருக்கிறாங்களும் தந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த மூத்த பேட்டி அவளை பேர் சோபிதா. என்ன செய்யறாங்க? அவன் இப்போ படித்து கொண்டு இருக்கிறான். படித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் தந்துருக்காங்க. பிரிச்சு பாருங்க என்ன இருக்கு. என்னவா இருக்கும்? எப்படி சொல்றீங்க ஹேண்ட்பேக்? இதெல்லாம் ரசித்து ருசித்து பார்க்க வேண்டியது. ரோயல் டிப்ஸ். ரோயல் டிப்ஸ் அது அங்கே நிறுவனத்தில் நீங்கள் பெரிய பிரிச்சு பாருங்க என்ன கிஃப்ட். அம்மா நீங்களும் கெஸ் பண்ணி சொல்றீங்க ஹேண்ட்பேக் தானே. யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். பேக்கு கிஃப்ட்டை பார்த்துட்டு
எப்படி சொல்றீங்க சுமதி? ஏண்டா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்படியானது அவள் தான் செய்யலாம். அதுவும் இல்லையா? அவங்க இல்லை, அவங்களும் இல்லை. உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட் இருக்கு, இன்னும் கிஃப்ட் இருக்கு. இதையும் பிரிச்சு பாருங்க. இல்லை அதை நீங்க பிரிங்க. இது வந்து ஓகே, அப்படி பிரிங்க. இதை தூக்குங்க, இதை தூக்குங்க. ஓகே, அப்படி தூக்குங்க. அதை கீழே விடுங்க. யாரா இருக்கும்? சுமதி. ஓகே, நீங்களே கண்டுபிடிச்ச நீங்களே அப்படியே கண்டுபிடிங்க. நான் உள்ளுக்கு இருக்கு பாருங்க. யார் வந்து பாருங்க. சுமதி துபாய். சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க யாரு அப்படி சொல்லுங்க. யாரு அவங்க? அவ இந்த பராமரி. ஓகே, அவங்களுக்கு அவளுக்கு அவ என்னோட நல்ல சின்னலேருந்தே நல்ல பாசம். அவையும் நானும் அப்படிதான். அவ எப்பயும் என்னோட ஒரு தனிப்பட்ட முறையில் அன்பான ஒரு மகள். என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவ இதை போல இன்னும் எனக்கு 90 வயது மட்டும் இப்படி கிஃப்ட் அனுப்ப வேணும். 90 வயது மட்டும் அப்படி பேராசை. நல்லா, நாங்களும் வாழ்த்துக்கிறோம் உங்கள் நிறுவனம் சார்பாக. அப்படி அவன் நல்லா இருந்தா போதும் இல்லையா? அவன் நல்லா இருக்கிற வரையாச்சும் செய்யறா எனக்கு. அவன் என்ன செய்யறாவோ? அப்போ ஒரு உங்கள் கம்பெனியில நடத்துதா அப்படியான சிரமசாலி. கல்யாணம் முடிச்சிட்டாவா? பாபாவை இருக்கா, பாபாவை இருக்கா, பிள்ளைங்க. பேர் என்ன பாபா? அதான் டிலக்ஸிக்கா. நன்றி அம்மா. அம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களோட நிறுவனம் சார்பாக சொல்லிக்கிறோம். அடுத்து என்ன சொல்றீங்க இந்த சர்ப்ரைஸை பற்றி? எப்படி இருந்துச்சு? இது ஒரு இப்போ இன்றைக்கு நான் அது பெரிய சந்தோஷம். ஓகே, நன்றி. இந்த சந்தோஷ நிலைக்கு மாற்றுகிறோம். நன்றி அம்மா. சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பிடிச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஷனலான சர்வீஸோடு நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் royalx.lk டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.